ஏற்கனவே நாங்கள் கண்டியை வந்தடைஞ்சு பேராதனை ரோயல் பொட்னிக்கல் கார்டு போவதற்காக வந்து நாங்கள் இன்றைய தினம் பேராதனை ரோயல் பொட்னிக் கார்டு வந்திருக்கிறோம். அந்த பேராதனை ரோயல் பொட்னிக் கார்டுடைய வரலாறை சுருக்கமாக பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேராதனை ரோயல் பொட்னிக் கார்டுன்றது வந்து இலங்கையின் கலாச்சார தலைநகரமான கண்டியில் இருந்து கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் தொலைவில் மகாபலி கங்கைன்ற ஆற்றின்ற அழகிய வளைவில் 147 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த அரச தாவரிய பூங்கா வந்து ஆசியாவின் ஒரு மிகச்சிறந்த தாவரிய பூங்காக்களில் ஒன்றாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 4000க்கு மேற்பட்ட பல தாவர இனங்கள் வந்து இந்த பூங்காவில் காணப்படுது. இந்த பூங்கா வந்து வெறுமனே ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாமல் இலங்கையின் 700 ஆண்டு வரலாறு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு சாட்சியாகவும் திகழுது. இந்த ரோயல் பொட்டானிக்கல் கார்டன் உருவானது 1821ஆம் ஆண்டு சர் எட்வர்ட் பான்ஸால் தான் இந்த ரோயல் பொட்டானிக்கல் கார்டன் உருவாக்கப்பட்டது. ஒரு முக்கியமான சிறப்பான அம்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோயல் பொட்டானிக்கல் கார்டனில் இன்னும் பல சிறப்பான அம்சங்கள் இருக்குது. அதை பார்த்தோம்னு சொன்னால் பூங்காவில் வந்து ஆர்கிட் ஹவுஸ்ன்னு சொல்லி 300க்கும் மேற்பட்ட ஆர்கிட் வகைகள் இருக்குது. ஸ்பைஸ் கார்டனில் வந்து மசாலா பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத ரீதியிலான மூலிகை பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் பல உயரமான வித்தியாசமான மூங்கில் மரங்கள் போல பல வகையான தாவரங்கள், வித்தியாசமான தாவரங்களும் இங்கே காணப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு தொங்கு பாலம் இருக்குது, ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்லி. இங்கே வந்து மெயினாக வௌவால்கள் வந்து இங்கே முக்கியமாக தொங்கி காணப்படுறது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. இப்படி ஒரு காலத்தில் ராஜாக்கண்ட வேட்டையாக இருந்த ஒரு பேராதனை கார்டன் பின்னர் ஒரு நாட்டின் பொருளாதார தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கும் வந்து சுற்றுலா பயணிகள் ஒரு கவரக்கூடிய இடமாக இருக்குது. இலங்கையின் பல பாகங்கள்லேருந்து மட்டும் இல்லாமல் உலகத்திலேருந்து பல பாகங்கள்லேருந்தும் பல மக்கள் இன்றைக்கும் இந்த பேரா கார்டனை பார்க்க பாருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாறு, அறிவியல், இயற்கை அழகு ஆகிய மூன்றும் ஒருங்கி அமையப்பட்ட இலங்கையின் ஒரு முக்கியமான அம்சமாக இந்த பேராதனை கார்டன் திகழ்றது இலங்கைக்கு ஒரு பெருமையாக இருக்குது. நான் பார்க்குறது 3 மெம்பர் லெவல் ஸ்டேடியம் ரோயல் பொட்டானிக்கல் கார்டனுடைய முக்கியமான அம்சம். ஸோ அதை தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இதில் வந்து ஒரு மியூசியம், அதாவது பல தாவர இனங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டு. இப்போ உங்களுக்கான எனக்கு வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க 7 மணிக்கு சொன்னால் உங்களுக்கு நான் அதை எடுத்து போடுறேன். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். பாருங்க இந்த தாவரம், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து போகிற இடம் இந்த பேராதனை கார்டன். ஒரு சுற்றுலா தர முக்கியமான இடம். மக்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கார்டன் ஆஃப் நர்சரி, அதாவது தாவரங்களை எப்படி பயிர் செய்கிறன்றது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னால், உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் வடிவாக அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மங்காள பாருங்க, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த அழகான மலைகள் இருக்குது. கண்டி என்று சொன்னாலே மலைகளுக்கு பேர் போன இடம். அந்த அழகான மலைகளை வந்து இந்த காலில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே இப்படியான, அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு அதனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. இப்படியே வந்து அந்த இயற்கை அழகை ரசிக்கிறன்றது வந்து உண்மையாகவே சிறப்பான விஷயமா இருக்குது. இது பேராதனை கார்டன்ல இருந்து உங்களுக்காக.
பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, இன்றைய தினம் அதாவது வந்து நேற்று தினம் நாங்கள் எங்களுடைய பல்லவிலிருந்து முடிக்கிட்டு இந்த பயணமானது இன்றைய தினம் வந்து கேண்டி பேராதனிய பூங்காவில் வந்து மிக சிறப்பான முறையில் முடிஞ்சிருக்குது. அந்த வகையில் நேற்றைய தினம் பயணத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைய தினம் வரைக்கும் பல விஷயங்களை வந்து நான் பயணத்தில் என்னென்ன நடந்து சம்பந்தமாக உங்களுக்கு அந்த காலில் காட்டியிருப்பேன். அது மட்டும் இன்றைய தினம் பேராதனையிலிருந்து பேராதன பூங்காவில் என்னமான விஷயங்கள் இருக்கின்றது வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆகவே இந்த காணொலி நிச்சயமாக அனைவருக்குமே ஒரு பயனுள்ள காணொலியாக அமைந்திருக்கும். பல பேருக்கு இது வந்து ஒரு தேவைப்படக்கூடிய காணொலியாக அமைந்திருக்கும் நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோக்கான பேரை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தாராளமாக இந்த கருத்து பதிலை தெரிவியுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அபிநயன். நன்றி.